ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சி விட்டிருக்கிற தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களையும் டிஎன்பிஎஸ்சியில் முந்தைய ஆண்டுகளில் வந்த வினாத்தாள்களையும் எடுத்து நம்ம டெய்லியும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு வினாத்தாள் எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இதில் இருக்கிற 50 கேள்வியை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற 50 கேள்வியை பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக பாருங்கள். 50 கேள்வியையும் பார்த்து எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 50 கேள்வியை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட வீடியோக்களை நம்ம போட்டுட்டோம். எல்லா வீடியோவையும் ஒரே பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கோம். அந்த லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது. எண்டு ஸ்க்ரீனில் கூட வைக்கிறேன். நீங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எல்லா வீடியோவையும் பார்த்து டெஸ்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சரி பாருங்கள், 51வது கேள்வி. பட்டியல் 1இல் உள்ள சொல்லை பட்டியல் 2இல் உள்ள பொருளுடன் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. அதாவது சொல்லையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். பொறுத்துங்க பார்க்கலாம். பொருத்திட்டீங்களா? பொருத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை ஏதான் ஆன்சர். ஆளல் அப்படின்னா கரையான், ஆளுதல் அப்படின்னா அரசு புரிதல், ஆழி அப்படின்னா கடல், இந்த ஆளினா சிங்கத்தை குறிக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக இருக்குது. இந்த ஆளல்னா கரையான்களாம், இந்த ஆளினா சிங்கமா. சிங்கத்துக்கு ஆளிங்கிற பேரும் இருக்குது பாருங்கள். 52வது கேள்வி. பொறுத்துக. அதாவது நூல்களையும் அதை எழுதிய ஆசிரியர்களையும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம பொருத்தணும். பொருத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் ஆன்சர். எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னா, ராஜம் கிருஷ்ணன் இவரை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இவர் வேருக்கு நீர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார். ஸோ இதை வச்சு கூட ட்ரை பண்ணியிருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்திரா பார்த்த சாரதி, இவரை பற்றியும் நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் குருதி புனல் அப்படிங்கிற ஒரு நாவல் நினைக்கிறேன், நாவலோ நூலோ அதை எழுதியிருக்காரு. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்போ விடை பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். பாருங்கள், கோவி மணிசேகர் இவர் எழுதியது யாகசாலை. பாலகுமாரன் அவர் எழுதியது இரும்பு குதிரை. ராஜம் கிருஷ்ணன் எழுதியது வேருக்கு நீர். இந்திரா பார்த்த சாரதி எழுதியது குருதி புனல். அப்போ ஆன்சர் பி தான் ஆன்சர். 53வது கேள்வி. பொறுத்துக. நூல்களையும் அதை எழுதிய ஆசிரியர்களையும் கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக பொருத்தணும். இது பார்த்தீங்கன்னா பழமையான தமிழ் இலக்கியம்தான். ஸோ கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? பி தான் ஆன்சர். கார் 40 எழுதியவர் மதுரை கண்ணன் கூத்தனார். அதாவது கண்ணன் கூத்தனார் கிடையாது, கணியன் கூத்தனாராக இருக்குன்னு நினைக்கிறேன். கார் 40. களவழி 40 இது எழுதியவர் யாருன்னா பொய்கையார். இன்னா 40 எழுதியவர் கபிலர். இனியவை 40 எழுதியவர் பூதஞ்சேந்தனார். ஸோ ஆன்சர் பி. 54வது கேள்வி. பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக. வினையெச்சம். அதாவது கீழே பார்த்தீங்கன்னா 4 சொல் கொடுத்துருக்காங்க. அதில் எது வினையெச்சம் இல்லையோ அதை கண்டுபிடிக்கணும். ரொம்ப எளிமையாக தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதாவது படர்ந்து, பதித்து, தொட்டு எல்லாமே வினையெச்சம். எளிது என்பது வினையெச்சம் கிடையாது. 55வது கேள்வி. வேர் சொல் தெரிவு செய்க. வந்தான். வந்தான் இதனுடைய வேர் சொல்லை நம்ம கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? வேர்ச்சொல் வா என்பது வேர்ச்சொல். 56வது கேள்வி. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் இந்த பாடல் அடிகளில் முரண் காணப்படுவது எங்கே முரண்பட்டு வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பாட்டு வரியில் முரண் வந்திருக்குதுங்க. அதாவது ஒரு சொல் முன்னாடியும் இன்னொரு சொல் பின்னாடியும் வந்திருக்கும், ஆனால் முரண்பட்டு வந்திருக்கும். இதுக்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். அதாவது பாருங்கள், உண்மை இங்கே வந்திருக்கு, இங்கே பாருங்கள் இன்மை. இன்மைனா அதாவது பொய்யின் அர்த்தம். ஸோ அப்போ முரண்பட்ட சொற்கள் உண்மை, இன்மை. அடுத்த கேள்வி 57வது கேள்வி. பட்டியல் 1இல் உள்ள சொற்றொடரை பட்டியல் 2இல் உள்ள சொற்றொடருடன் பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1, பட்டியல் 2 இதை கரெக்டாக பொருத்தணும். இதை பொறுத்துங்க பார்க்கலாம். இது பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்கிறதுங்க. பொறுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் ஆன்சர். உலகில் நடக்கும் நிகழ்ச்சிகளை படமாக்குவது பார்த்திங்கன்னா செய்தி படம்.
ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை படமாக்குவது விளக்கப்படம். கற்பதற்கென உருவாக்கப்படும் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி படம். கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் வால்ட் டிஸ்னி. ஸோ ஆன்சர் சி தான் ஆன்சர். 58வது கேள்வி, தொழில் பெயர் அல்லாத சொல் எது? கீழே இருக்கிற சொற்களில் எது தொழில் பெயர் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. விடை எல்லல் என்பது தொழில் பெயர் கிடையாது. தருதல், கோரல், கொல்லாமை எல்லாமே தொழிலை குறிக்கக்கூடியது. ஆனால் எல்லல் என்பது தொழிலை குறிக்காது. இது பண்பு பெயராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பண்பு பெயர் தான், ஒரு குணத்தை குறிக்கக்கூடியது. 59வது கேள்வி, கவிதை நூலாசிரியர்களோடு நூல்களை பொறுத்துக. அதாவது நூல்களையும் நூல் ஆசிரியர்களையும் கொடுத்துருக்காங்க, நம்ம கரெக்டாக பொருத்தணும். பாருங்கள், கண்ணீர் போக்கல், இன்னொரு தேசிய கீதம், ஊசிகள், பால்வீதி. இதில் நிறைய நூல்கள் நம்ம படித்தது தான். விடையை பார்க்கலாங்களா? ஏதான் ஆன்சர். கண்ணீர் பூக்கள் இது எழுதியவர் யார் அப்படின்னா மீரா எழுதியிருப்பார். இன்னொரு தேசிய கீதம் இது எழுதியவர் மு. மேத்தா. ஊசிகள் எழுதியவர் யார் அப்படின்னா வைரமுத்து எழுதியிருப்பாங்க. பால்வீதி யார் எழுதினாங்கன்னா அப்துல் ரஹ்மான் எழுதியிருப்பாங்க. 60வது கேள்வி, கோடிட்ட இடத்தை நிரப்புக. காட்சி எனும் தொழில் பெயர் டேஸ் என பிரியும். அதாவது காட்சிங்கிறது தொழில் பெயருங்க, அது நமக்கு தேவையில்ல. இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காட்சி என்பதை எப்படி பிரிப்பாங்க? விடை கான் கூட்டல் சி, இப்படி தான் பிரிக்கணும். 61வது கேள்வி, வா என்னும் வேர்ச்சொல் எவ்வாறு வினையாளனையும் பேராய் அமையும்? வா என்பது ஒரு வேர்ச்சொல்லுங்க, இதை வினையாளனையும் பெயராக மாற்றினா அது எப்படி வரும்னு கேட்டிருக்காங்க. விடை வந்தவன், இப்படி தான் வரும். 62வது கேள்வி, துடை என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று எழுதுக. துடை என்பது ஒரு வேர் சொல்லுங்க, இதிலிருந்து வினைமுற்ற நம்ம உருவாக்கணும். உருவாக்குங்க பார்க்கலாம். வினைமுற்று எது வருங்க? துடைத்தான் என்பது வினைமுற்று. 63வது கேள்வி, வேர் சொல் பொருத்துக. அதாவது சொற்களையும் அதுக்கான வேர் சொல்லையும் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். பொருத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் ஆன்சர். வென்றான் இதனுடைய வேர்ச்சொல் வெல், தருவான் இதனுடைய வேர்ச்சொல் தா, நல்கினர் இதனுடைய வேர்ச்சொல் நல்கு, கற்று இதனுடைய வேர்ச்சொல் கல். அப்போ ஆன்சர் டி தான் ஆன்சர். 64வது கேள்வி, நாணாமை, நாடாமை, நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். இப்படி ஒரு திருக்குறளை கொடுத்துருக்காங்க. இந்த திருக்குறளில் மோனை, இயைபு, எதுக்கெல்லாம் வந்திருக்கு, அதில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கீழே அவங்க கொடுத்துருக்கிறதுல எது தவறுன்னு நம்ம சொல்லணும். உங்களுக்கு தெரியும் மோனைனா என்னன்னு தெரியும், எதுகைனா என்னன்னு தெரியும். அதாவது சீர் மோனைனா, சீர்னா என்னங்க? அதாவது ஒரு தொடருக்குள்ளே அந்த முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அதான் சீர் மோனை. இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு தொடராச்சா, இதில் பாருங்கள் முதல் எழுத்து இங்கேயும் ஒன்றி வந்திருக்கு, இங்கேயும் ஒன்றி வந்திருக்கு. ஸோ சீர் மோனை வந்திருக்கு. அடுத்து இயைபு. இயைபுன்னா ஒரு தொடருக்குள்ளே இருக்கிற இறுதி சொற்கள் ஒரே மாதிரி வர்றது. இங்கே பார்த்தீங்கன்னா மை இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் மை வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. அப்போ சீர் இயைபு வந்திருக்கு. அடுத்தது அடி இயைபு வந்திருக்கு. அடி இயைபுன்னா அதாவது அடிகளுக்குள்ளே வர்றது. இங்கே பாருங்கள் இங்கேயும் மை வந்திருக்கு, இங்கேயும் பாருங்கள் மை வந்திருக்கு. ஸோ அடி இயைபு வந்திருக்கு. எதுகை என்பது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா சீர் எதுகை வரல. இங்கே பாருங்கள் நா வந்திருக்கு, இங்கே பாருங்கள் டா வந்திருக்கு, இங்கே பாருங்கள் ரீ வந்திருக்கு, இங்கே பாருங்கள் யாது வந்திருக்கு. அப்போ சீர் எதுகை வரவில்லை. இதுதான் தவறு. புரியுதுங்களா? அடுத்தது 65வது கேள்வி, பண்பு பெயர் என்பதன் சரியான இலக்கண விளக்கம் தேர்க. பண்பு பெயர்னா என்னங்க? இதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. வண்ணம், வடிவம், அளவு, குணம் என்பனவற்றை குறித்து வரும் சொற்கள் தான் பண்பு பெயர். 66வது கேள்வி, பின்வரும் குறளிலுள்ள எதிர்ச்சொல்லை எழுதுக. பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறளுங்க. இந்த திருக்குறளில் இருக்கிற எதிர்ச்சொற்களை கேட்குறாங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடை பற்றுக, இதுக்கு எதிர்ச்சொல் பற்றுவிடல். இதுதான் ஆன்சர். 67வது கேள்வி, எது எதிர்ச்சொல்? எது எதிர்ச்சொல்னு கேட்டிருக்காங்க. அவங்களே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை படிச்சிங்கன்னாவே போதும், அந்த செய்யுளில் படி தேவையில்ல. பொய்த்தாலும் பொய்யாதே.
பொய்த்தாலும், அதாவது பொய் சொன்னாலும் அர்த்தம். பொய்யாதேனா பொய் இல்லாதேன்னு அர்த்தம். அப்போ இதுதான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்ததெல்லாம் பாருங்கள். பொய்த்தாலும் வையாதே இது பொருந்தலை. பொய்த்தாலும் செய்யாதே இது பொருந்தலை. பொய்த்தாலும் ஈயாதே இது பொருந்தலை. அப்போ ஏதான் ஆன்சர். 68வது கேள்வி, கீழ்கண்ட சொற்களுள் எது எதிர்ச்சொல் இல்லை? எது எதிர்ச்சொல் இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். செய்தக்கன்னா செய்யாமை, இது கரெக்டு தான், எதிர்ச்சொல். பற்றுக பற்று விடல், இதுவும் எதிர்ச்சொல், கரெக்டு தான். தலையானதுன்னா முதன்மையானது, இது தவறு. தலைனா முதன்மைன்னு அர்த்தம். அப்போ தலையானதுன்னா கடைசியானதுன்னு வந்திருக்கணும். இருந்தாலும் 4வது ஆப்ஷனை பார்ப்போம். இயங்கா அப்படின்னா இயங்குதல், இது சரி. அப்போ தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் பொருந்தாதது. 69வது கேள்வி, கீழ்கண்ட சொற்களுள் எது எதிர்ச்சொல் இல்லை? கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது எதிர்ச்சொல் இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் எதிர்ச்சொல் இல்லை. தலைப்பட்டனா தடைப்பட்டன, கரெக்டு. தலைப்பட்டன அப்படின்னா அதாவது ஆரம்பித்தனன்னு அர்த்தம். இங்கே தடைப்பட்டன கொடுத்துருக்காங்க, கரெக்டு. பயிலுதல் பயிற்றுதல், இது கரெக்டு. ஏற்புரை மறுப்புரை, கரெக்டு. பாசை அறிவற்றோர் சாதுரியமாக பேசுவோர், இது தவறு. 70வது கேள்வி, வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். வேலன் நன்றாக படித்ததால் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றான், இது எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. பார்த்தாவே தெரிகிறது. இது பார்த்திங்கன்னா கலவை வாக்கியம். வேலன் நன்றாக படித்தான், இது ஒரு தொடர். தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றான், இது ஒரு தொடர். பட் இரண்டையும் இணைச்சிருக்காங்க. ஸோ இது கலவை வாக்கியம். 71வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசையில் அமைக்கணும். பட் இங்கே எளிமையாக தான் இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? டி தான் ஆன்சர். கடம் குடம் கெடு கேடயம், இது ஆன்சர். 72வது கேள்வி, முக்தி நூல் என்ன அடைமொழி கொண்ட நூல் எது? எந்த நூலை முக்தி நூல்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை சீவக சிந்தாமணி தான் முக்தி நூல். 73வது கேள்வி, முருகனுக்கு அடி விழுந்தது. இதில் அடி என்ற பெயர் சொல்லின் வகை அறிக. இது எந்த டைப்பான பெயர் சொல்லுன்னு கேட்குறாங்க. முருகனுக்கு அடி விழுந்தது. விடையை பார்க்கலாங்களா? முதல்நிலை தொழில் பெயர். இதில் பார்த்தீங்கன்னா முதல் நிலை மட்டும்தான் இருக்குது, அதனால் முதல்நிலை தொழில் பெயர். 74வது கேள்வி, நேர்கூற்று குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? நேர்கூற்றை பற்றி சரியானது கேட்டிருக்காங்க. 4 கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூற்று ஏ, ஒருவர் கூறியதை அவர் கூறியபடியே கூறுவது. மேற்கோள் குறியீடு இடம்பெறும். தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும். இது ஃபஸ்ட் ஆப்ஷனு. செகண்ட் ஆப்ஷன், ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் அயலார் கூறுவது. 3வது ஆப்ஷன், ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்கும். 4வது ஆப்ஷன், வினா பொருள் தரும் வாக்கியம். இதில் சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் சரி. 75வது கேள்வி, பின்வரும் இலக்கணங்களுள் தவறானது எது? அதாவது சொற்களையும் அதுக்கான இலக்கண குறிப்பையும் கொடுத்துருக்காங்க. அதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை அறிவில்லாதவர் என்பது வினைச்சொல் கிடையாது, சரிங்களா? இது வினைச்சொல் இல்லை. மறவர்க்க அப்படின்னா எதிர்மறை வியங்கோல் வினைமுற்று, இது கரெக்டு. மனத்திற்பம் அப்படிங்கிறது 6ஆம் வேற்றுமை தொகை, கரெக்டு. வைவால் என்பது உரிச்சொற்றொடர், கரெக்டு. அரிக்கல்லாதவர் என்பது வினைச்சொல் கிடையாது. அப்போ அரிக்கல்லாதவர் என்ன வரும்? இது உங்களுக்கான கேள்வி. இது ரொம்ப டஃப்பான கேள்வி கூட. இந்த கேள்விக்கான பதிலை எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட்டில் போட்டு விடுறீங்கன்னு பார்க்கலாம். கரெக்டாக கமெண்ட்டில் போட்டு விடுங்க. தெரியாதவங்க கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 76வது கேள்வி, கவிஞர் அவர் தம் இயற்பெயரும் பொருத்துகின்ற சரியான விடையை தேர்ந்தெடு. அதாவது கவிஞர்களையும் அவங்களுடைய இயற்பெயர்களையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். பொருத்தியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் ஆன்சர். கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் முத்தையா, வாணிதாசனின் இயற்பெயர் எத்திராசலு, சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன், பாரதியாரின் இயற்பெயர் சுப்பு ரத்தினம். அப்போ ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். 77வது கேள்வி, தேராமன்னா செப்புவது உடையேன். இது ஒரு பாட்டு வரிங்க. இதில் தேராமன்னாவுக்கு அடிக்கோள் போட்டிருக்காங்க. இந்த அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கணம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. தேராமன்னா இதுக்கான இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். விடைக்கேற்ற வினாவை தேர்க. விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன். இது பார்த்தீங்கன்னா விடைங்க. இந்த விடைக்கேற்ற வினா என்னங்கிறத கேட்டிருக்காங்க.
கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விருத்தம் பாடுவதில் உயர்ந்தவர் யார்? இப்படி தான் கேள்வி வரும். 79வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்க. அதாவது ஒரு விடையை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? நட்டனை தொல நம்வினை நாசமே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விடை. இந்த விடைக்கேற்ற வினா என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை பி தான் ஆன்சர். நம் தீவினை நீங்க நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? நட்டனை தொல நம் வினை நாசமே. அதாவது கெட்ட தீவினைகள் எல்லாமே நாசமாக ஓடிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 80வது கேள்வி, பரல். இது வந்து பரல் தான் நினைக்கிறேன், பட்டு சரியாக கண்ணு தெரியலிங்க. என்ற பெயர் சொல்லின் வகை அறிகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை இது வந்து பொருட்பெயர். இது வந்து சரியாக விசிபிள் ஆகலைங்க. அடுத்து 81வது கேள்வி, கொற்கை என்ற பெயர் சொல்லின் வகை அறிக. கொற்கை இது வந்து எந்த டைப்பான பெயர் சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. விடை இடப்பெயர். கொற்கை என்பது ஒரு இடம். 82வது கேள்வி, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். இந்த கரினா என்ன? இந்த களினா என்ன? நல்லா கவனிங்க. இங்கே வந்திருக்கிறது கரி, இங்கே வந்திருக்கிறது களி. இதுக்கான வேறுபாடு என்ன கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? 83வது கேள்வி, வேர் சொல்லை தேர்வு செய்க. வாடினான். இதிலிருந்து வேர் சொல்லை உருவாக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க, எளிமைதான். வா என்பது வேர் சொல். 84வது கேள்வி, நுகர் என்னும் வேர் சொல்லின் தொழில் பெயரை எழுதுக. நுகர் இது வந்து வேர் சொல்லுங்க. இதிலிருந்து தொழில் பெயர் உருவாக்கணும். விடை நுகர்தல் என்பது சரி. 85வது கேள்வி, பட்டியல் 1 உள்ள சொற்களை பட்டியல் 2 உள்ள சொற்களுடன் அதாவது பொருளறிந்து குறியீடுகளை கொண்டு குறிக்கவும். பொருத்தணும். சொல் மற்றும் பொருளை கொடுத்துருக்காங்க, கரெக்டாக பொருத்தணும். பொருத்துங்க பார்க்கலாம். பொருத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் ஆன்சர். கமலம் அப்படின்னா தாமரையை குறிக்கும். ஒல்லை அப்படின்னா விரைந்து செல்லுதலை குறிக்கும். மல்லல் அப்படின்னா பலமானதை குறிக்கும். அரவுனா பாம்பை குறிக்கும். அப்போ விடை ஏ தான் ஆன்சர். 86வது கேள்வி, ஆள் என்னும் வேர் சொல்லின் வியங்கோல் வினைமுற்றை எழுதுக. ஆள் என்பது ஒரு வேர் சொல்லுங்க. இதிலிருந்து வியங்கோல் வினைமுற்றை உருவாக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆள்க என்பது சரி. 87வது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளில் வரிசை மாறாத சரியான இணையை தேர்வு செய்க. வருநிதி, இருநிதி. இதை வந்து கரெக்டாக நம்ம சொல்லணும், வரிசையாக சொல்லணும். அதான் கேட்டிருக்காங்க. இதுக்கான இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை ஏத ஆன்சர். வருநிதி என்பது வினைத்தொகை, இருநிதி என்பது பண்புத்தொகை. ஸோ ஏதான் ஆன்சர். 88வது கேள்வி, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். இந்த அலைனா என்ன? இந்த அலைனா என்ன? இதை வரக்கூடிய தேர்வில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குங்க. விடையை பார்க்கலாங்களா? இந்த அலை என்பது கடல் அலையை குறிக்கும். இந்த அலை என்பது பாம்புடைய புற்றை குறிக்கும். 89வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சொற்களை முன்ன பின்ன மாற்றி போட்டு கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று சரியாக இருக்குது, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை கபிலர் பாரியை கண்டு பாடி பரிசில் பெற்றார். இதுதான் சரி. 90வது கேள்வி, தொலா ஆர் இலக்கண குறிப்பு தருக. ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாங்க. தொலார் இதுக்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. விடை செய்யுளிசை அளபடை. 91வது கேள்வி, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். இந்த கரைனா என்ன? இந்த கரைனா என்ன? இதுக்கான வேறுபாடை கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? இந்த கரை என்பது குளத்துடைய கரை. இந்த கரை என்பது களங்கம், அதாவது நம்ம மேலே ஒரு கரைச்சொல் வந்து விட்டதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது. 92வது கேள்வி, மரப்பாவை நாணல் உயிர் மறுட்டல் போல. இது பார்த்திங்கன்னா ஒரு ஊமைங்க. இந்த ஊமையுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஊமையுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிய செயல். இதுதான் ஆன்சர். மரப்பாவை நாணல் உயிர் மறுட்டல் போல. மரப்பாவையில் செஞ்ச நாணல் என்பது என்னது? ஏதோ ஒன்று, அதாவது மரப்பாவையில் செஞ்சது உயிரோடு வந்தது போல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் பண்ணிருக்கு. இது பார்த்திங்கன்னா அரிய செயல், வாய்ப்பே கிடையாது. 93வது கேள்வி, ஊமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உலக நிலைகளை அறியாதிருத்தல். இது என்னன்னு சொல்லுவாங்க? உலக விஷயங்களை அறியாமல் இருந்தால் அவங்கள
கிணற்று தவளை போலன்னு சொல்லுவாங்க. 94வது கேள்வி, ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கனி இருக்க காய் விரும்பியது போல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓமைங்க. இதுக்கான பொருள் என்னென்னு கேட்டிருக்காங்க. விடை அறியாமை. 95வது கேள்வி, புலவராற்றுப்படை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். புலவராற்றுப்படைன்னு எந்த நூலை குறிப்பிடுவான்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதான் விடை திருமுருகாற்றுப்படை. 96வது கேள்வி, பெயர் சொல்லின் வகை அறிக. இனிமை. இனிமை என்பது எந்த டைப்பான பெயர் சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பண்பு பெயர். 97வது கேள்வி, பொறுத்துக. அதாவது ஆசிரியர்களையும் அவங்க எழுதிய நூல்களையும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். பொருத்தியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் ஆன்சர். டாக்டர் மு வரதராசனார் அவர் எழுதியது அகல் விளக்கு. இது தெரிஞ்சதாக கூட ஆன்சர் போட்டிருக்கலாம். உமாசந்திரன் அவர் எழுதியது முள்ளும் மலரும். சூரியகாந்தன் எழுதியது மானாவரி மனிதர்கள். கிருஷ்ணமணி எழுதியது வேர்கள். அப்போ ஆன்சர் பி தான் ஆன்சர். 98வது கேள்வி, 99 மலர்களை கொண்ட நூல் எது? 99 பூக்களுடைய பெயரை ஒரு நூலில் குறிப்பிட்டிருப்பாங்க. இது வந்து பழைய சமச்சீர் புக்கில் இருக்குது, 6ஆம் வகுப்பில் இருக்குது. விடை குறிஞ்சிப்பாட்டு. இதன் ஆசிரியர் கபிலர். 99வது கேள்வி, குலவி பிணியின்றி வாழ்தல் இனிதே என பொருள்படும் நூல் யாது? இப்படி ஒரு பாட்டு வந்து ஒரு நூலில் வருதுங்க. இது வந்து பழைய சமச்சீர் புத்தகம். விடையை பார்க்கலாங்களா? இனியவை 40 அதில் தான் குலவி பிணியின்றி வாழ்தல் இனிதே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். 100வது கேள்வி கடைசி கேள்விங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 50 கேள்வியை பார்த்துட்டோம். எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி பாருங்கள், 100வது கேள்வி, பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுவோர் யாருன்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் விடை உடுமலை நாராயண கவி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்திருக்கும். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் டெஸ்ட் போட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.